அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகளையும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீதிமன்றம் மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம கடந்த ஒரு வாரமாக வீடியோ அப்லோடு பண்ணல. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி வீடியோ ஏன் அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அன்பை விசாரித்தாங்க. நம்ம வீடியோ தினம் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் போடுறதில்ல. நம்ம கிடைக்கக்கூடிய தகவல்கள், நம்ம சேனலில் கேட்கக்கூடிய கேள்விகள் சம்மந்தமாக உண்மையாக இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம ப்ராப்பரான சோர்ஸ் கலெக்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதான் தாமதமாகும். ஆனால் எனக்கு வரக்கூடிய எல்லா டேட்டாவையும் நான் சேகரித்து அதை ஒரு உண்மையாக அப்படின்னு செக் பண்ணி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, பண்ணாதவங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. இதில் மிக முக்கியம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு டீட்டெயில், இது ஒரு மிக முக்கியமான ஒரு டேட்டா. நேற்று தமிழ்நாட்டில் ஒரே நாளில் சுமார் 8144 அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அதாவது குரூப் ஏ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 424 பேரும், குரூப் பி போஸ்ட்டில் 6399 பேரும், குரூப் சியில் 2185 பேரும், குரூப் டியில் 1136 பேரும் ஓய்வு பெறுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் ஒரே மாதத்தில் இவ்வளவு பேர் ஓய்வு பெறுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது எப்பயுமே இந்த மே ஜூன் ஜூலை மாதம் அதிகமான ஓய்வு பெறுவாங்க. அது உங்களுக்கு அது எப்பயுமே நடக்கிறது தான். ஜூன் ஜூலையில் ரொம்ப அதிகமான பேர் ஓய்வு பெறுவாங்க. ஸோ எல்லா மாதம் ஓய்வு பெறுவாங்க. அந்த மாதம் முடியும் போது ஓய்வு பெறுவாங்க. அதில் ஜூன் ஜூலையில் அதிகமாக இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன், மே ஜூன் ஜூலையில். ஸோ ஒரு மாதம் மட்டும் 8144 ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா, இந்த ஓய்வு பெறுறவங்களுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஓய்வு பெறுறாங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில், அந்தந்த மாவட்டங்களில் லிஸ்ட்டு என்ன ஆகும், கலெக்ட் பண்ணி அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. அங்கேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போயிடும். இதுதான் ப்ரொசீஜர். டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக, ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எவ்வளோ வேக்கண்ட் காலியாக இருக்குன்னு கலெக்ட் பண்ணி அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்புறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தான். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கண்ட்டாக உள்ள போஸ்ட்டை எக்ஸாம் வச்சு தரக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறது தான் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்டாஃபு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன பே ஸ்கேல்னு சொல்லி அதுக்கு தகுந்த தேர்வு வச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆட்களை எடுத்துறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ 8144 போஸ்ட் இருக்குது அப்படின்னா, ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா, இனி வருங்காலங்களில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு போகும்போது அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் இந்த போஸ்ட் ஆட் ஆகும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குரூப் ஏவில் 424 வேக்கண்ட்டும், குரூப் பியில் 4399 வேக்கண்ட்டும், குரூப் சியில் 2185 வேக்கண்ட்ஸும், குரூப் டியில் 1136 வேக்கண்ட்டும் இருக்குது. இதெல்லாம் ஆட் ஆகும். இதான் சொல்கிறேன் அந்த பதிவு. ஸோ இன்னும் ஓய்வு பெறுறவங்க அதிகமாக எக்ஸாமில் வரக்கூடிய போஸ்ட்டுக்கான எண்ணிக்கையும் அதிகமாகிறதான் ஒரு உண்மை. ஸோ அதாவது ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஓய்வு பெறுறவங்க ஓய்வு பெறுவாங்க. புதிய பணியிடங்களும் வரும், ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்களும் வருவாங்க. ஸோ அதனால் அதிகமான எண்ணிக்கையிலான காலி பணியிடங்கள் அடுத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான பதிவு. நோட் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.